வணக்கம் நண்பர்களே. என்று பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க இருக்கக்கூடிய வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 17ஆம் நாள் சண்டை தெருக்கூத்து. அதாவது மகாபாரதத்தில் முக்கியமான கதாபாத்திரமாக விளங்கக்கூடிய கர்ணன் மோட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய தெருக்கூத்தில் பார்த்தீங்கன்னா அர்ஜுனன் கிருஷ்ணர் ரெண்டு பேரும் தேர்தட்டில் இருந்து கர்ணனை மடிக்கக்கூடிய ஒரு காட்சி வீடியோ கதாபாத்திரமாக நம்ம பார்க்க இருக்கிறோம். கேப்டன், அதாவது கலியுக கர்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நினைவு சின்னமாக மாண்டு மடிந்த அவருக்கு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ரசிக பெருமக்கள் அனைவரும் சேர்ந்து ஓர் இரவு எங்களுடைய கேப்டன் கடவுளுக்காக நாங்கள் கண் விழித்து நாடகத்தை விட்டு கலியுக கர்ணன் என்று எங்களுடைய கேப்டன் தலைவருக்காக நாங்கள் நாடகத்தை விட்டு நாங்கள் கண் விழித்து பார்ப்போம் என்ற ஒரு சங்கதியை ஏற்படுத்தி மக்கள் ஸ்ரீ பால விநாயக நாடக சபா கிருஷ்ணகிரி மாவட்டம் தெருக்கூத்து எஸ்எஸ்வி சேனல் அப்படின்ற சொல்லக்கூடிய சேனல் மூலியமாக நம்ம இந்த வீடியோ ஒளிபரப்ப இருக்கிறோம். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை தட்டிக்கங்க, தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். அதி விமர்சையாக இருக்குது. கிருஷ்ணர் வேடமும் அர்ஜுனனும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் நடிச்சிருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு என்ன கருத்துன்றதை கமெண்ட்ல சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நமது இதய உள்ளூர் நகரத்தில் இருந்து நாடக விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய தலை அஜித் ரசிகர் மன்றம் சேர்ந்தவர்கள் அனைவர்களும் ஒருமிக்க சேர்ந்து அதே புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் செத்து சிவன்பதி முத்து மோட்சம் இந்த மண் உலகத்தை விட்டு பொன்னுலகம் அடைந்திருந்தாலும் அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று சொல்லி தலை அஜித் ரசிகர் மன்றத்தினர் ஒருமிக்க சேர்ந்து பணத்தை கொடுத்திருக்கிறார். அவருக்கு அஷ்டபாயத்தை ஆண்டவன் கொடுத்து ரட்சிக்க வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம். சின்ன முனியப்பா நியமாப்பா இதே உள்ளூர் மாநகரத்தில் நாடக விழாவில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய சின்ராஜி அவர்கள் அளிக்கக்கூடிய காஞ்சானமாகப்பட்டது சின்ன முனியப்பன் முத்தம்மாள் அவர்கள் செத்து சோன்பதி முத்து மோட்சம் என்று சொல்லக்கூடிய 4வது இறந்திருக்கிறார் என்று பணத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆத்மா நரகத்தில் இருந்தாலும் சொர்க்கம் சேர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம். அர்ஜுனா, நல்லவனாக 2 பேரும் 2 பேரும் நல்லவனாக சென்று வராது சென்று வராது. அதனால வம்பு சென்று இழுக்கணும். இப்பொழுது கர்ணன் தேர்தட்டில் இருக்கிறார். இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? அடே கர்ணா, ஜாதி கட்டவனே, குலங்கட்டவனே, உன் முகத்தில் இருப்பது மீசையா? ஆண்மகனாக சண்டைக்கு போறாங்க ஒக்காலா ஒலி நீ கேட்கிறோம். ஆமா, கேட்கிற கேள்விக்கு அடிக்காதே அவனே சென்று போனோம். உயிர் போன மாதிரி அது 3 ஜென்மத்துக்குமே மரியாதை மாதிரி பேசலாம். ஆமா, கேக்குதுமா? அடே கர்ணா, ஒரு ஆண்மகனா ஜாதி கட்டவனே, ஒரு ஆண்மகனாக இருந்தால் முகத்தில் இருப்பது மீசை இருந்தா சண்டைக்கு வாடாங் ஒக்காலா ஒலின்னு கேளு. நிவதி அவதே வந்துடா உட்கார கீழே உட்கார என்ன பொண்ணுக்கிறா கீழே உட்கார புண்ணுடா. சண்டைக்கு வாடாங்க ஒக்காலா ஒலின்னு கேளு. கையில வைத்திருப்பது பில்லாக இருந்தால் நீ ஒரு ஆண்மகனா இருந்தா முகத்தில் இருப்பது மீசையா இருந்தா ஆண்டவர் பீ குச்சி மாதிரி இருக்குது. சாகடி நாம் சும்மா நல்லா இருக்குமா? நாம கேட்கணும். நீ சரியான ஒரு ஆண்மகனா இருந்தா, நீ ஒரு நல்ல வீர ஆண்மகனா இருந்தா சண்டைக்கு வடால ஓடில் கேளு. அடி அர்ஜுனா, உன் முகத்தில் இருந்து பேசிய சரியான நீ ஒரு ஆண்மகன்.
வீரனாக இருந்தா சண்டைக்கு மாட்டான் ஓடி அவனை நீ இப்படி கேட்டு நீ கேட்டு நீ கேளு அவனா நான் கேட்கிறேன். நீ கேளு நான் கேட்டா எனக்கு 50 இட்லி சாப்பிட்ட மாதிரி இப்ப கேட்கிறேன் பாருமா. கேளு இவர் ஆண்மகனாக இருந்தார், முகத்திலே மீசை இருந்தார், உடம்பிலே பெருப்பு இருந்தார். இவர் போர் வீரனாக இருந்தது. ஆனால் ஏழ தேட ஒரு நாள் செல்லிமான காலாவதி நம்மளே கேட்க முடியுமா? அதனால இப்படியே பேசிக் கொண்டிருந்தால் ஆகாது. அந்த கொடியானது யாரு யாரோ போய் அந்த முடி ஆத்துல அடிச்சு போய் குடிநமதி அதை கேளியா அனைத்து நம்முடைய கேளியா அதை பத்தி கேளியா அப்பதான் தெரியாதவன் யாரு இவன் தெரியாதவன் சின்ன பையன். சின்ன பையன் நான் தெரிஞ்சவன் தெரியுமா? யாரோ புத்தி கேட்டா மாட்டேங்கறானா? அப்ப யாரு எப்படி ஆஹா குருமா அவன் சொல்லி கொடுக்கறான், அவன் கேட்கறான். ஆனா நான் தெரிஞ்சவன் பேசி கேட்கணும். போடுறது எங்களுக்கு குட்டி அனைத்து வேறு இது போட்டு உட்கார்ந்தா ஆளுக்கு போய் எங்க ராஜா ஜாதி பேர் தெரியாதவன் ஒரு ஒன்றை எடுத்து மக்கள் எப்படி பாம்பை கைக்கு சேர்ந்து எப்படி அடிக்கணும் சாகடிக்கணும் அந்த மாதிரி பாம்பு நசுகிற மாதிரி வரணும் தலை காலு கால் நசுக்கிடுவான் குழந்தை
அர்ஜுனா பொண்ணு போ ஏய் எங்க மாமி எத்தி நடி போட்டு வைக்கல எத்தி நேரமா மாமன் காலை பிடிச்சா முடிச்சு கொண்டு போய் யாராவது போயிருமா கையில எண்ணெய் வச்சுட்டு நெய்க்கியாலனும் அவன் எந்த பலத்தை வைத்திருக்க ஒரு ஆம்பளைனா தன்னுடைய பலத்தை நம்பி வரணும். அதனால ஆத்திரத்தில் அறிவித்து விட்டோம். அதனால பலத்தை நம்பி வரணும். ஏன் வயங்க மக்களா போலே பலத்தை நம்பி வரணும். அதனால குந்தியின்மை தானே விடிய காலை நல்ல வேலை வந்தோம் இருந்தோம் பார்த்தோம் என்று போகக்கூடாது என்று சொல்லி அன்பு பணமுடைத்த ராதாகிருஷ்ணன் அண்ணார் அவர்கள் அளிக்கக்கூடிய அன்பு காஞ்சானம் தன்னுடைய இது கேப்டன் விஜயகாந்த் புரட்சி கலைஞர் ஐயா அவருடைய பேரவையாளர் பணத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம். அர்ஜுனா கையில எண்ணெய் வச்சு நியாயம் தன் பலத்தை நம்பி அவன் வந்தது கிடையாது. எப்படியே அவன் எதை நம்பி வந்திருக்கிறான்? அவன் கிட்ட பாரு ஒரு குட்டி பாம்புக்கு இது பாரு அதை நம்பி வந்திருக்கிறான். குட்டி பாம்பை நம்பி நான் எதை மறந்திருந்தேனோ சமணமாக குறிக்கப்பட்டபடி நான் எதை மறந்திருந்தேனோ அதை ஞாபகப்படுத்திவிட்டான். அதை ஞாபகப்படுத்திவிட்டான். அவன் உயிர் கவலைப்படுத்திவிட்டான். அதனால இனிமேல் காரணமா
வானத்தை யார் தடுக்கிற இல்லை வளர்த்து அழகான கூட்டி குறிப்பாத்திருக்கிறாயே எங்க வச்சு பார்த்திருக்கிறேன் சிறப்பிற்கு வைத்திருக்கிறேன் கேட்டு போச்சு அதனால என்ன பண்ண தெரியுமா அவன் இந்திக்கும் மத்தியில் குறிப்பாரு மேல போச்சுன்னா கீழே படிக்கும் மேல படிக்கும் அதனால சண்டை பார்த்து கொண்டு எனக்கு சொல்லி கொடுக்குற வேலையெல்லாம் இருக்கக்கூடாது. அதாவது நான் மதத்தில் அமர்ந்து பின்புறமாக மேற்கட்டையில் அமர்ந்து இந்த நன்றி கால பெரியவேலை பார்த்து கால வைத்து கால கொண்டு கால கொண்டு நான் வாயில சொல்ல முடியாது. அதனால நான் எந்த காதல எண்ணெய் ஆட்டுறோ அந்த பக்கம் சொல்லிக்கிறாங்க. கூலி போகணும் அப்படி இவனே ஒரு தேர்வா ஒரு 10ஆம் கிளாஸ் ராஜா தேர்வாங்க யாரும் இப்ப சரியில்லை. சரிப்பா ஆனா எனக்கு தெரியும் எப்படி அவனை பாவத்தை விடணும் அவனை எப்படி நடிக்கணும். சரி அப்படி பாவத்தை பெண்ணே பூமாதேவி என்ன பேசி பின்னாடி பேச்சாவது ஆண்டவர் பேசுகிறேன். குருச்சேத்திர பூமியிலே கர்ணனுக்கும் அர்ஜுனனுக்கும் அமோகமான போர் நடந்து கொண்டிருக்கிறது. கர்ணனாகப்பட்டவன் அஸ்வசேனன் என்று சொல்லக்கூடிய நாகபானத்தை விடுகிறான். நாகபானமாகப்பட்டது வந்ததே உண்டானால் அர்ஜுனன் சிரத்தை கண்டிப்பாக துண்டித்து விடும். அதனால் உன்னுடைய அங்கத்திலே 12 அடி இடம் வேண்டும். தேல அறுத்துமடியாக. ஆமா சரி காரணம் தர்மம் செய்திருக்கிறார் கொடுக்க முடியாது என்று சொல்கிறாய். அமைதியே பெண் புத்தி பின் புத்தி என்பதை நீ காட்டிவிட்டாய். காரணம் என்ன?
கிரேதா யுகத்திலே நான் ராமனாக வந்திருக்கிற போது இந்த பூமியாரத்தை தீர்க்க வேண்டும் நாராயணா அப்படி என்று முறையிட்டால் இந்த யுகத்திலே முடியாது. அடுத்து துவாபரி யுகத்திலே உன் பூமி பாரத்தை தீர்க்கிறேன் நான் கண்ணனாக பிறந்து என்று சொல்லி உனக்கு வாக்கு கொடுத்தேன். அந்த வாக்கின் பிரகாரம் பூமி பாரத்தை அதர்மத்தை அழித்து நீதியை நிலைநாட்டுவதற்காகவே கண்ணனாக பிறந்திருக்கிறேன். ஆனால் பெண் புத்தி பின் புத்தி என்பதை நீ காட்டிவிட்டால் நீ கொடுக்காவிட்டாலும் பரவாயில்ல, என்னால் முடிஞ்சாலும் எடுத்துக்கிறேன் போ. அரசே மன்னிக்க வேண்டும். செல்லியம்மா சொல்லிக்கிறார் விட்டால் அவன் தலையை கொண்டு வந்திருப்பேன். மொத்தமா விட்டீங்க என் கீழ்பல்லுக்கு தாக்கி சுலோகத்தை முடிதா கிடைச்சது. அவன் சுலோகத்தை முடிய கேட்கல, நம்ம தலை கிடைக்கல, காரி கட்டு போய் இல்லை. மறுக்கலை விடுங்கள், விடுங்க. ஒரு கணைக்கு மறுக்கணை விடாதே என்று சத்தியம் செய்திருக்கிறாய். உன் அண்ணனுடைய வாக்கு, உன் அண்ணனுடைய வாக்கு, உன் அண்ணனுடைய வாக்கு. மறந்துவிட்டேன் தாயே, உனக்கு கொடுத்த வாக்கை நான் மறந்து விட்டேன் அம்மா, மறந்து விட்டேன். விடமாட்டேன், விடமாட்டேன் அம்மா. நகனே மறுகணை விடமாட்டேன். அதாவது எல்லாம் மலைகள் இருக்கிறது. அங்கெல்லாம் அந்த இடத்துல சென்று போய் எங்காவது பிழைத்துக் கொள்வோம். அரசு அந்த அர்ஜுனப்பட்டவன் காண்டவன் எடுத்த போது என் தாய்க்கு தளறுபட்டு எனக்கு வளறுபட்டு உலகமெல்லாம் தெரிஞ்ச அர்ஜுனுக்கு எதிரியார் என்று இன்னைக்கு காத்து வளர்த்தீங்க. ஒரு நாளைக்கு 1000 கட்ட பால் குடிச்சு வளர்த்த பாத்தியா, உண்டை வீடு கண்டாக செய்ய மாட்டேன். அவ்வளோ படையெடுத்து உங்க
உன்னை நம்பி யாரும் நான் போறேன் போய் என் பலம் இருக்கிறது, பலம் இருக்கிறது, கையில ஆயுதம் இருக்கிறது. இதோ விடுகிறேன், இதோ இதோ விடுகிறேன். பரசுராமர் கொடுத்த சத்திரனுக்கு விருந்தினை கற்று தரமாட்டேன் என்று சொல்ல, அப்போது நான் பிராமண வடிவத்திலே சென்று என் குருவாகிய பரசுராமனை கற்றுக்கொண்டு ஒரு நாள் 2 பேர்கள் வனவேடிக்கை பார்த்து பொருளாக காலையில் சென்றோம். அங்கு என் குருநாதராக பரசுராமனாகப்பட்டவர், ஐயா நான் சற்று நேரம் உறங்க வேண்டும் என்று சொல்ல, என் வலது துடை மீதிலே அவர் உறங்க நான் அமைதிக்காக அமர்ந்து கொண்டிருந்தேன். அப்போது எங்கிருந்தோ ஒரு ராட்சத கருவண்டாகப்பட்டது வந்து என் துடையை துளைத்து இப்பிறத்திலிருந்து அப்புறம் புறப்பட்டது. அப்போது என் துடையிலிருந்து ரத்தமாகப்பட்டது. வீரிட்டு எழுந்து பரசுராமன் கொண்ட, அப்போது பரசுராமன் பட அருகே பரசுராமன் எழுந்து இருந்து பார்த்தால், நீ பிராமணன் கிடையாது, நீ சத்திரியன், உண்மையை சொல்லு அப்படி சொல்லுகிற போது நான் மௌனமாக பேசாமல் இருக்கேன். அப்போது அவர் என்ன சொன்னார், ஏய் சத்திரியா, என்னிடத்திலே போய் சொல்லி கற்றாய், உனக்கு சரியான நேரத்தில் சரியான ஆபத்தில் அது உருவாது போ அப்படி சாபத்தை கொடுத்தார். அதனால மானமாகப்பட்டது முன்புறம் எடுத்தால் பொன்புறம் போய்விட்டது. ஆக போன மாமன் போனால் என்ன, வாங்க போனால் என்ன, கையில ஆயுதம் போனால் என்ன, என் பலம் இருக்கிறது, கற்பக ரதம் இருக்கிறது. எடுத்த ரதத்தை மோதி அடித்து இதோ இதோ ரதமாகப்பட்டது பள்ளத்திலே இறங்கிவிட்டது. இறங்கிச்சு அன்று நாளையிலே சுபாங்கியத்தை, அதாவது பொன்னியை திருமணம் செய்து ஊர்வலம் ரதத்தில் அமர்த்தி ஊர்வலம் வேகமாக வேகமாக கிடி 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 என்று கற்பதற்கு வருகிற போது பொண்டாட்டி பொண்டாட்டி பக்கம் தான் எனக்கு ஆனா எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல. நான் வேகமாக வருகிற போது எங்களுக்கு ஒரு காராவாசி கண்டாகப்பட்டது, என் பேருக்காகப்பட்டது, அந்த கண்டாகப்பட்டது பேரை மாற்றி விழுந்து விட்டது. உடனே அந்த தாய் பசாகப்பட்டது ஓடோடி வந்து, அடே பாவி கண்ணா, உன் மனைவி இருக்கிறார் என்று சொல்லி ஆக்ரோஷத்துடனே ரதம் ஓட்டி பார்த்தால் என் மகளின் கண்ட பசி கண்டு மடிந்து விட்டது. அதனாலே இந்த ரதமாகப்பட்டது உங்களுக்கு சரியான ஆபத்தில் உயிர் போகும் நிலையில் உதவான நாளே பாம்பு போனது, ராமன் போனார், கையில் இருந்த ஆயுதம் போனது, ரதமும் போனது. இருபதாம் நான் அமர்ந்திருக்கிறேன். இப்ப அந்த அர்ஜுன் பானத்தை விட்டதுனால
அர்ஜுனா ஆமா என்ன வார்த்தை? ஆ. அது புடா கண்ணாடியே அதுக்கும் இல்லடா. அது இப்படி மாத்திடுவா. அது இப்படி மாத்திடுவா. சரி. என்ன வார்த்தை? என்ன கோவிந்தா சொல்லுங்க. ரதமாகப்பட்டது. அது ஒரு சமாச்சாரம். ஆஹா. கர்ணனும் நான் இருவரும் சமச்செய்ய நேரத்திலே ஆமா. திடீர் என்று ஒரு மாற்றம் தெரிந்தது. தெரிந்தது. மண்ணில் இருந்த தேரானது பூமியிலே பதிந்தது. என்ன காரணம்? ஏழு என்ன மாயை? அர்ஜுனா கர்ணனாகப்பட்டவன் அஸ்வசேனத்தை விடுத்தான். விடுத்திருந்த உடனே அஸ்வசேனனாகப்பட்டது சீறிக்கொண்டு வருகிற போது இருந்தால் உன் சிரத்தை துண்டித்து விடும் என்ற ரதத்தை பூமியிலே அனுப்பி விட்டேன். ஆனால் உன்னுடைய சிலோரத்ன முடியை எடுத்து சென்று விட்டது. தலைக்கு வந்தது தலப்பாயோட போனது. பாழையோடு சென்றது. அதனால் ஒரு பாரத போர் வீரராக இருந்தால் சிரத்திலே சிலோரத்ன முடி இல்லாமல் சண்டை செய்யக்கூடாது. அதனால் உன் தந்தையாக தேவேந்திர மகாராஜனுக்கு நிருபத்தை எழுதி அனுப்பினேன். சிலோரத்ன முடி வந்து விட்டது. அதோ பார் கர்ணன் எப்படி இருக்கிறான். தனஜயனே பார்வமுத்தன் தனஜயனே பார்வமுந்தன் கண்டாரேதான் தவமறந்தால் வந்த கர்ணராஜன். கனகொண்ட பரசுராம சபத்தாராயணன் அன்றானே வனமிட்ட வானரை போல் விழித்து நிற்கும் கர்ணரை பார். தனஜயனே பாரு முந்தன் கண்ணாலேதான் தவபலத்தால் வந்துதித்த கர்ணராஜன் கனம் கொண்ட பரசுராமர் சாபத்தால் ஆயுதங்களற்றார் இங்கே பணம் விட்ட வானரம் போல். மனம் விட்ட வானரம் என்றால் குரங்கு. ஒரு குரங்கு இந்த காட்டுல இருந்து மத்த அந்த புதுசா ஒரு காட்டுக்கு போச்சுன்னா இடம் தெரியாது. கூட்டத்தில் இருக்கும் குரங்கு தனியாக பிரிந்தால் அதற்கு மறுபடியும் வருவதற்கு வழி தெரியாது. பணம் விட்ட வானரம் போல் அங்க விழித்து குரங்கு மாதிரி உட்கார்ந்துக்கிறான் பார். இப்ப எடியா பானத்தை தொடியா கணையை அந்த வைத்திய சபதம். கர்ணா நீ யாரடா? அண்ணனா தம்பியா? உற்றார் உறவா? யாரும் இல்லாமல் பிறந்த நீ காற்றில் அழித்து வந்த ஜாதி கட்ட பயலே. இவர்களுக்காக நீ அதாவது எங்களை எதிர்த்தாய். உன்னை கொல்லேன் என்று சபதம் வைத்தேனே அண்ணா கிருஷ்ணா. அந்த சபதம் இப்போது நிறைவேற போகிறது. பிடிக்கிறேன். இவ்வளவு நேரம் ரெண்டு பேரும் சண்டை போட்டீங்க. உடனே அண்ணன் என்று சொல்றியே, அது எப்படி? கண்ணனை வளர்த்திட்டானே கடவுளே என்ன செய்தே கண்ணரை தூக்கி வந்து அங்கே இருப்பது யார்? சுவாமி. ஆனால் எதிர்த்து அதாவது எதிரிலே இருப்பவன் கர்ணன் கிடையாது. எங்கள் அண்ணன் தர்மராஜா நாட்டில வஞ்சனை காட்டில வஞ்சனை சண்டை செய்ய முத்தத்திலே வஞ்சனை செய்திருக்கிறான். என் அண்ணாவின் தர்மர் காலிலே விழுந்து எப்படி தந்திரம் செய்து என் கையாலே என் தர்மராஜாவை மடியபடியாக சுத்தி சென்றிருக்கிறான். என் அண்ணா தர்மராஜா சொல்ல முடியாது. அங்க ரதத்திலே இருப்பது கர்ணன். அதனால் எந்த ஒரு அச்சப்படுத்த எல்லாம் காமாரகமாக குடிசைங்களா கொடுக்கணும். எத்தனை கொடுமைக்காரன் கொடுமாறி கட்டிய மனைவியை கண் முன்பே அசிங்கம் செய்து அசிங்கம் பிடித்தவன்
எடுத்துட்டு போய் உட்காந்துக்கிறேன் நியாயமா வாடா வாடா அறிவிக்குதா அறிவிக்கிறவன் இந்த வேலை செய்யணும் எறாவில்ல எறாவில்ல இரு ஒரு நிமிஷம் இது எங்க அண்ணன் தான் ஒன்னன் கிடையாது கர்ணன் எப்படியாவும் நீ எங்க அண்ணன் சாகரி கணக்கு போட்டு ஏய் சண்டை வேணா சண்டை இல்லை நாங்க தோத்தது மாதிரி இருக்கட்டும் அண்ணனை கொன்று அவனை ஆளும் எண்ணம் எங்களுக்கு கிடையாது தர்மரை கொண்டால் தர்மம் அழிந்து விடும் அந்த தர்மத்தை வாழ வைக்க நான் சண்டை செய்வதில்லை சண்டை ஆமாங்க அதனால அங்க இருப்பது கர்ணன் தான் எதுவில்ல இல்ல எங்க அண்ணன் மாதிரி இருக்கிறது எடுக்க முடியல எடுக்குதா எடியாவில்ல இதோ இதோ ஒரே களத்தில் சமத்து இருந்து நான் எண்ணில் அடைந்தால சேனையா வைத்திருக்கிறேன் நாராயணா இந்த இடத்தில் எதிரணியிலே கண்ணனை கொல்வோம் என்று நான் இல்லை இருக்கின்ற போது எடுக்க முடியல நான் எடுத்து கொடுக்கிறேன் மலைக்க வேண்டும் எடுத்து கொடுத்திருக்கிற மலையாவில்லை ஆமா ஆமாயா மலையாவில்லை இந்த பிள்ளைகிட்ட கட்டியே 17 நாள் சண்டையிலே இந்த பிள்ளை வளைக்க முடியலையா அப்படி வளைக்க முடியல என்று சொல்கிறாயே இந்த வல்லை வளைத்து கொடுக்கிறேன் வானத்தை கொடு கொடு அப்படி அப்படி கொடு
என்று நான் மானத்தை தொடுக்கிற நேரத்திலே காத்தி கிருஷ்ணா அந்த கண்ணனை தொடுத்து அவனை மடிக்க என்னால் முடியவில்லை. சந்தேகமே இல்லை, எங்கள் அண்ணன் தர்மராஜா தான். சரி, ஒன்ன தர்மராஜான்னு சொல்லிட்டியா? ஒன்னடை நாம எங்க விடுத்துட்டு வந்தோம்? தாடியில பாலியூராரத்தில் உங்க அண்ணன் தர்மர் இருந்தால் அவன் கண்ணன் என்று புரிந்து கொள்வாயா? நிமிஷத்துக்கு மத்த எருக்கு மூக்கிற மாதிரி தண்ணி கிளி போட்டு போயிடும். பாடியூராரத்தில் போய் ஒன்ன பாடியூராரத்தில் போய் பாரு. சுபேதையும் இதே உள்ளூர் மாநகரத்திலிருந்து ஆடை விழாவிலே கலந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தந்தையாராக இருக்கும்படியான வரதப்ப கவுண்டர் ஐயா அவர்கள் அளிக்கக்கூடிய அன்பு காமிச்சானோ கேப்டன் பேர்லையா புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று பந்த கொடுத்திருக்கிறார். ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவனை விட்டு குருச்சாத்திர பூமிக்கு அவர்களை சன்றாயே ஒட்டி மட்டும் வந்திருக்கிறேன். ஆனால் அங்கே குருச்சேத்திரத்தில் இருப்பது கண்ணன் இல்லையா? உங்களை பார்த்த வாகனம் நீ அமர்ந்திருப்பதை போல் தர்மரே இருக்கிறார். கண்ணனை கொல்ல வரவில்லை, அப்படி எப்படி மறுத்தேன்? சந்தேகமாட்டா நீ வந்து பாத்துக்கா. என்ன பாத்தா? ஆடியிலே அமர்ந்திருக்க தர்மரைப்பா. தர்மரை பார்த்த பிறகு உன் எதிரி கண்ணனை கொல் என்று சொன்னாரு. எதிரி கண்ணனை கொள்வேன் என்று சொல்லி சபதம் வைத்து வந்தேன். தம்பி அர்ஜுனா, குருச்சேத்திரத்தில் அண்ணனாய் இருந்தால் என்ன, தம்பியாய் இருந்தால் என்ன, தாயா இருந்தால் தந்தையா யாரா இருந்தால் படுகளத்தில் என்னடா ஒப்பாரி? அப்போ அந்த கர்ணனுக்கு பயந்து வந்திருக்கிற அர்ஜுனா, உன் முகத்தில் இருப்பது மீசையா? நீ சரியான ஒரு அதிரகம் பெற்றவனா? நீ போர் இருந்தா இந்த கைலவசிலுக்கு இது வில்லா இல்ல சொந்த புள்ள அட தோப்பட ஐங்க போறாங்க. யாரு ஒரு அடி எங்க அண்ணன் தூளு அடல் பறவை காண தெரித்த போது ஒரு நிபந்தனை கொடுத்து, அதாவது அக்னிதேவன் காண்டிவத்தை கொடுத்த என்ன நிபந்தனை? எப்படி? இந்த வில்லை எவனாய் நிகழ்ச்சி பேசினார் தேவர்கள் மூவர்கள் 33 கோடி தேவர்கள் தாய் தந்தை அண்ணன் தம்பி எவனாய் யாரா இருந்தாலும் சரியே வில்லை நிகழ்ச்சியாய் பேசினார் யோசிபவன் தலையை அறுத்து அந்த ரத்தத்தினால் வில்லுக்கு அரங்க பூஜை செய்யணும்னு சொன்னாரு. அக்னிதேவன் சொன்னார். அந்த வில்லு இருக்கு அழகை பார்த்த உடனே நான் சம்மதம் தெரிவித்து வில்லை வாங்கிட்டேன். அண்ணன் தவறாக பேசினார். அந்த அக்னிதேவனை கொடுத்த வாக்கின்படியாக பானத்தை பூட்டி அண்ணாவின் தலையை குருச்சேத்திர பூமியில கர்ணனை பார்த்து ஒன்னன்ற பாடி உடாரத்தில் வந்து ஒன்னனை நான் கொண்டுட்டன்ற. இது எப்படா டேய்? எல்லாம் நீ பண்ற வேண்டாம் அர்ஜுனா. நீ விடுத்த பானம் இதுநாள் வரையிலும் தவறியது கிடையாது. ஆனால் இன்று நாளையில் ஒன்னன் மாலவும் கிடையாது. நீ விடுத்த பானம் தவறவும் கிடையாது. காரணம் என்ன? நீ விடுத்த பானமாகப்பட்டது உன் அண்ணன் சிறத்திற்கப்படாத வண்ணமாக பக்கத்தில் இருந்த துஜகம்பத்தின் மீது மறுமொழியாக செய்திருக்கிறேன். பாரு, அந்த துஜகம்பமாகப்பட்டது சுற்று நூறாகிவிட்டது. 1000 தர்மருக்கு சமம். அந்த தர்மருக்கு அந்த துஜகம்பம் 1000 தர்மருக்கு சமமானது. அது சுக்கு நூறாகிவிட்டது. பெரியோர் மனநந்தால் பெருங்கடல் நீர்வற்றம். சாமி காப்பாத்திருந்தேன். அதனால இங்க பாரு, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நேரா வந்து நம்ம பைபாஸுக்கு போயிட்டு லாரி வருது. ஓம் சக்திக்கு மாலை போட்டுக்கா, இல்ல ஐயப்பனுக்கு போட்டுக்கா, இல்ல பெருமாளுக்கு நாமம் போட்டுக்கா, ஓர லாரியில போய் விழுந்து சாமி வந்து காப்பாத்தோம். தான் என்ற கர்வம் இறைவன் வந்து ஏதோ ஒரு சூழ்நிலையில் தெரியாத போதுதான் காப்பாற்றுமாறு வெளியே. பெரியவர் ஆசீர்வாதம் வாங்கலாம்.
சரி, அதனால வெற்றிகரமாக சென்று அந்த கர்ணன் மடித்து வா, சீக்கிரம் சென்றா. சேனையை பால் பழுக்கியவனா எத்தனை பேரை சாகரிச்சாலும் சோர்வு என்பதை இல்லை. இந்த தினத்திலே அண்ணன் கர்ணனை மடித்தவனே கை சோர்ந்து கால் சோர்ந்து தன்னையும் தான் அறியாமல் சதையெல்லாம் ஆடி ஏதோ பறிகொடுத்த பான்மையாக எனக்கு அறவுயிர் போன மாதிரி இருக்குது. நடுக்கமாக இது சாமி. அர்ஜுனா, இந்த 17 நாட்களாக எடுத்த பானத்தை வைக்காமல் சரமாரியாக சண்டை செய்தாய். அது மட்டும் கிடையாது, கர்ணனை போல் வீரனை இதுவரை நீ மடித்தது கிடையாது. அதனால் உடம்பாக்கம் நடப்பலாம். இங்கிருந்து சென்று அண்ணனுக்கு வெற்றியை தெரிவித்து விடு. அவன் தான் செத்து போயிட்டான். ஆசாமி ஒரு சின்ன வேலைக்கு அதை நான் முடிச்சுட்டு வந்தேன். அண்ணன் சொல்லட்டுமா? சொல்லுப்போம். நம்மளுடைய வெற்றி கர்ணனை மடித்தேன். ஆமா, அன்பான சபையோர்களுக்கெல்லாம் வணக்கம். அர்ஜுனனாகப்பட்டவன் கர்ணன் மீது பானத்தை விடுத்தவுடனே கர்ணனுடைய உடல்கள் எல்லாம் ஜல்லடை கண்களாக துளைத்து ரத்தமாகப்பட்டது சீரிட்டு வருகிறது. ஆனால் கர்ணனுடைய உயிர் உடலில் இருந்து பிரிய கிடையாது. காரணம் என்ன? தர்ம தேவதைகள், கர்ணன் செய்த தர்மங்கள் அந்த தர்ம தேவதை தடுத்து நிறுத்துகிறது. அதனால் இந்த ஆண்டவராகிய சாட்சாதி கண்ணன் ஒரு பிராமண வடிவத்திலே சென்று ஆதி நாள் முதலிருந்து இன்று நாள் வரையிலும் செய்த தர்மத்தை தத்தமாக வாங்கக்கூடிய நேரம். இந்த நேரத்திலே உங்களால் முடிந்த காணிக்கையை அந்த கர்ணனிடத்திலே கொடுத்துவிட்டு சென்றால் அந்த கர்ணன் எவ்வாறு ஆண்டவருக்கு அந்த தானத்தை ஆதி நாள் முதலாக இன்று நாள் வரையிலும் செய்த தானத்தை தர்மமாக தத்தமாக தருகிறாரோ அந்த பலன் மற்றவர்களுக்கும் சேரும் என்பது ஐதீகம். அதனால் அனைவரும் அவர்களால் முடிந்த காணிக்கையை கர்ணனிடத்திலே கொடுத்து விட்டு செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. போது யாரோ ஒரு அரசர் தேர்தலிலே ஆனந்தமாக உறங்கிக் கொண்டிருக்கிறார். எப்படி தெரியுமா? அதனால இந்த தேர்தலிலே குருச்சத்திர பூமியிலே பார்க்கிற போது யாரோ ஒரு அரசர் எப்படி இருக்கிறார்? யாரப்பா அரசத்தின் மீது ஆனந்த
பூமியிலே நித்திரை செய்து கொண்டிருக்கிறீர்கள். யார் சுவாமி? நல்ல பாவி கர்ணனை தேடி வந்தீர்களோ? கர்ணனா காசி விஸ்வநாதலிங்கா அகதேவா கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் வாரி வாரி கொடுக்கக்கூடிய குறைவர்களுக்கே இந்த நிலைமையா? யாராலும் ஒரு சின்ன குடும்பம் எப்படி வந்தது? மாயவன் ஜெயந்தியா மாயவன் ஜெயந்தியா மனமணி குருபியாவா கோரையோ மனமதி குருவியானோ கோலையும் நெஞ்சடைத்து இந்த கற்பகரத்திலே என் தம்பி அச்சொல் கை வானப்பட்டு ஏகமெல்லாம் சல்லடை கண்களை போல் துளைத்து கண்கள் எல்லாம் பஞ்சடைந்து கோலையும் நெஞ்சடைக்கிறது. ஐயா, நானோ ஒரு ஏழை பிராமணன். என்னுடைய வறுமையை போக்கிக் கொள்வதற்காக கட்டுமண்டராஜன் யார் எதை கேட்டாலும் இல்லை என்று கொடுக்கிறார். அப்படி என்று பாமர மக்கள் அனைவரும் சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதனால் ஏதாவது உங்களிடத்திலே கட்டிக்கொண்டு போய் என்னுடைய வறுமையை போக்கிக் கொள்ளலாம் என்று சொன்னேன். வந்து பார்த்தா குருச்சேத்திர பூமியில் நீங்கள் இந்த நிலையில் இருக்கிறீர்கள். இப்பொழுது நான் இடத்தில் என்னை கேட்பது நான் என்ன இப்போது என் உயர் போகும் நிலையிலே நான் கற்பகரத்திலே இடத்தில் இருக்கும் பொருள் எதுவும் கிடையாது. என் சிரத்திலே இருக்கும்படியான சிலோரத்தை இருக்கிறது. தேடி வந்துட்டேன் இல்லை என்று சொல்ல மாட்டேன். என் சிலோரத்தில் இருக்கிறது. இதை கொண்டு போய் காரணம் என்ன? நானோ ஒரு ஏழை பிராமணன். உன்னிடத்திலே இருப்பதோ சிலோரத்தின் முடிவு சொல்கிறாய். அது தங்கம், வைரம், சுத்தம், மாணிக்கம் சொல்லக்கூடிய 9 நவரத்தின கற்களால் செய்யப்பட்டது. அந்த கீழெடுத்த அந்த சிலோரத்தின முடியை நான் எடுத்து சென்றால் இந்த பிராமணன் எங்கேயோ திருடி கொண்டு வந்து விட்டான் என்று என்னை பாமர மக்கள் இழிவாக பேசுவார்கள். அந்த சிலோரத்தின முடி எனக்கு வேண்டாம். ஆதி நாள் முதலாக இன்று நாள் வரையிலும் செய்தாயே தான தர்மம் அதை சத்தமா கொடுத்தா போதும் சாமி. அதாவது தானமா 32 தானம். ஆமா, 31 தானத்தை செய்திருக்கிறேன். அப்படி அந்த 31 தானத்தை நீங்க தத்தம் செய்து கொடுக்க வேண்டுமையானா பிராமணர்கள் எங்களிடத்திலே எல்லை வைத்திருக்கிறேன். ஜலம் வேண்டும் என்றால் ஒரு நாளையிலே ஒரு
அந்தனாகப்பட்டவன் பசி என்று வருகிற போதும் யாராவது என்னை தேடி பசி என்று வந்ததே ஆனால் அந்த ஆள் உங்கள் வீட்டிலே அன்னமளிக்காமல் அதோ செல். அங்கு சென்றால் அந்த அரண்மனையிலே அன்னமளிப்பார்கள். இதனால் வரையிலும் தானா தர்மம் செய்தக்கூடிய தர்ம தேவதைகளை 31 தானத்தை செய்து அந்த தர்ம தேவதை உயர் போக நிலையிலே, அதாவது என் உயர்கிற நிலையிலே போது யாராவது தர்மம் கேட்டாலும் நினைச்சேன். உயர் போற நேரத்திலே அந்த இடத்துல யாராவது தர்மம் கேட்டாலும் அவர்களுக்கு சத்தம் செய்து கொடுத்து விட்டேன். என்னை நன்றாக உற்று உன் 2 நேத்திரத்தால் பார். ஐயா, ஆற்றல் கை மாடப்பட்டு திரேகமெல்லாம் செல்லட கண்களை போல குறைத்து நெஞ்சை அடைக்கிறது. கண்கள் எல்லாம் கற்று கொண்டிருக்கிறதையா, பஞ்சோடு இருக்கிறதையா, ஒன்றும் தெரியலையா. கண்கள் 2 மூடிக்கொண்டு பஞ்சடித்துக் கொண்டிருக்கிறது. நேர கண்ணை கொடுக்கிறேன் பார். கருடவாக காட்டினாயே கோவிந்தா. இருந்தாலும் ஒரு வார்த்தை அப்படி இருந்தாலும் எத்தனையோ வஞ்சனைகள் செய்தாய். ஆனால் ஒரு வார்த்தை, நீ ஒரு கலை. காரணம் என்ன? நீ யார் என்பது அனைத்து எனக்கு தெரியும். அதனால் நீ எனக்கு ஒரு அத்த பிள்ளைதான். உனக்கு யாரான எதிரி உண்டா? இந்த துவாபி யுகத்திலே யாரான எதிரி உண்டாப்பா? சத்ரு சத்ரு எதிரி எல்லாம் பண்ணு வாசிகள் வேற. நான் மாமையா? ஆமா ஆமா ஆமா. நல்லா கண்டிப்பா மாட்டாங்களா? இந்த கல்யாணம்
கட்டிக் கொண்டிருக்கிற போது அப்போது நாராயணனாக ஒரு தவறு குண்டலத்தை எடுக்க வேண்டியானால் 6 மாதம் தவம் இருக்க வேண்டும். சண்டை செய்து 6 மாதம் சண்டை செய்து ஒரு குண்டலத்தை எடுக்க வேண்டும். மறுபடியும் 6 மாதம் சண்டை செய்து மற்றொரு குண்டலத்தை எடுக்க வேண்டும். அப்படி நாராயணனாக பிறந்து அவதாரப்படுத்தி அதாவது 998 குண்டலத்தை அறுத்தால் மார்கவசோடு சூரிய பகவானிடத்தில் அடைக்கலமானி சூரிய பகவானுடைய அங்கத்திலே அடைக்கலமாகி என் தாய் புத்தி வயத்திலே பிறந்தேன். முதல் சத்திரவணி பெற்றவளோ தாயானே அவன் 2வது சத்ருவே. அந்த 3வது சத்ரு யார் தெரியுமா? எந்த தூர கரிசிதாவே அதுவும் படிக்காமல் போனது என் உயர் போகும் நிலையிலே எனக்கு உதவி கிடையாது. அடுத்தது அந்த காராமணி என்னும் போதே அந்த கண்டாகப்பட்டது மணியே தாராபு சத்ரு யார் தெரியுமா? அந்த மறுபடியும் கர்ணனாக பிறந்து தன்னுடைய மகனை காப்பாற்றுவதற்காக தேவன் இந்திரலோகத்தை ஆளக்கூடிய தேவேந்திரன் வந்து பிராமண வடிவத்திலே வந்து இந்த மார்க்கத்தை இந்த குண்டலை தர்மமாக கேட்க அதை அறிந்து கொடுத்து இந்த ஒரு பேரை சங்குமானே
சரி, அது கடைசி நேரம் இருந்தாலும் ஏதாவது உன்னுடைய ஆசைகள் ஏதாவது இருக்கிறதா? இப்ப நீ அர்ஜுன் அவசரம் சத்து பாம்பாச்சு அது போதும். உன்னுடைய ஆசை என்ன? கடைசி நேரம் ஆசை. காட்சி கொடுத்திருக்கிறாயே கண்ணா, என்னை காட்ட வேண்டும் என்று சத்தியம் வாங்கி கொண்டு இந்த பிறவிலே உனக்கு 4ஆம் பதி கிடையாது. காரணம் 32 தானங்கள், 32 தானத்திலே 31 தானம் செய்திருக்கிறார். அன்னதானம் சிறந்தது. இந்த அன்னதானம் செய்யாத காரணத்தினால் இந்த பிறவிலே உனக்கு 4ஆம் பதி கிடையாது. அடுத்த பிறவி எடுக்க வேண்டும். அடுத்த பிறவி எடுத்து உன் மனைவி வெங்காம நகையாகவோ உன் மகன் சீராளராகவோ இப்படி புகழ்ந்து அன்னக்கொடியை நாட்டி 1000 பேர்களுக்கு அன்னதானம் தினந்தோறும் அளித்தால் உனக்கு அடுத்த பிறவியில் 4ஆம் பதி. எப்படி முன்னமே வரை என் தாய் பெற்றா ஆற்றிலே விட்டான், ஆற்றில் போய் விட்டான். ஆனால் இந்த பிறவி நாம் எடுத்ததையானா அந்த தாய் எங்க ஆத்திர போடுவானோ, சேத்துல போடுவானோ, மணியில் போடுவானோ. கண்ணா, அடுத்த பிறவியிலே நீ யாரிடத்திலும் கை வைத்ததில்லையா? அதனால முன்னமே 1000 பேருக்கு அன்னதானம் அழைத்து 4ஆம் பதி பெற வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். நாட்டி பண்ண சும்மா 1000 பேர் போறதில்ல. என் தம்பி ஆளுநங்க தெரியும், பிறவில் என் தம்பி தெரியும் இருந்தது. வாரி வாரி கொண்டு கண்டு இந்த பிறவியில சொத்து கிடையாது. அண்ணன் சொத்தை கொடுத்த பேர் இருக்குன்னா அடுத்த பிறவில் 1000 பேருக்கு அண்ணன் கொடி நாட்டி 1000 பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும். எங்க அப்பா எங்கேயுமே நீ போக தேவை கிடையாது. காரணம் என்ன? அடுத்த பிறவியை என் மனைவிமார்கள் அஷ்டலட்சுமியும் அரண்மனைக்கு அனுப்பி வைக்கிறேன். கவலைப்படாத, மனதில் சாந்தி அடைவாயாக. ஆமா, என் தாயாளன் சுந்தமாரியை அம்மனிடத்தில் சென்று என் உயர் போக வேண்டும். ஆனால் என் கம்பமணியில் கொடுக்கிறையா, நீ கம்பமணியில் படித்து எங்க அம்மா பூஜையை பார்த்து காரணம் என்ன? இந்த 17 நாட்களாக சந்தையில் காரணத்தினால் அன்பார்ந்த சபையோர்களுக்கெல்லாம் வணக்கம். அன்பார்ந்த சபையோர்கள், பெரியோர்கள், தாய் தந்தைமார்கள், வாலிப நண்பர்கள், தேமுக தொண்டர்கள், தேமுக அணி, வாலிப நண்பர்கள், இளைஞர் நற்பணி மன்றங்கள் அனைவர்களும் சேர்ந்து புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவர்கள் செத்து சிவன்பதி முத்துமோற்று 4ஆம் பதி எழுதிவிட்டார் என்று சொல்லி அவர் நினைவாக ஓரிரவு நாடகத்தை எடுத்தார்கள். அப்படி எடுத்த போதும் இந்த நாடகத்தை தலைமை தாங்கி நடத்தியது நமது ஆவணத்தை சேர்ந்த ராஜி வாத்தியார் அவர்கள் தலைமையிலே உறுப்பினர்களால் இந்த கர்ணன் மோட்சம் கண்ணன் காட்சி என்று சொல்லக்கூடிய நாடகத்தை எங்களுக்கு முன்னோர்கள் எவ்வாறு கற்றுக் கொடுத்தார்களோ அந்த வண்ணமாக இந்த நாடகத்தை உங்கள் முன்பதாக நடத்தி காட்டினோம். இந்த நாடகத்திலே முன்சொல் பின்சொல்லாகவோ
சுபேதையும் தாய்குல சிகமணியாக விளங்கக்கூடிய கண்ணம்மாள் அம்மையார் அவர்கள் அளிக்கக்கூடிய அன்பு காஞ்சனம் கேப்டன் தலைவருடைய பெயர்களை பணத்தை கொடுத்திருக்கிறார். கேப்டனுடைய ஆத்மா சாந்தி அடைய வேண்டும் என்று ஆண்டவனை வேண்டிக் கொள்வோம். அப்படி இருந்த போதிலும் இந்த நாடகத்திலே எத்தனையோ பிள்ளைகள் இருந்த போதிலும் தன் வகுப்பிலே ஒரு குழந்தை புரிந்து ஏதாவது தவறு செய்து விட்டால் எவ்வாறு மன்னிக்கின்றீர்களோ அவ்வாறு மன்னிக்க வேண்டும் என்று சபா வணக்கத்தை கேட்டுக்கொள்கிறோம். இப்போ நாடகம் முடிவடைந்தது. அவரவரும் இல்லைன்னா சொல்லலாம் சபா வணக்கம். விட்டல் விட்டல் இதுல எதுவும் தின சேவை எது சேவை